ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நம்ம அந்த 90 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது 25/8 அதுலேருந்து 25/11 வரைக்கும் இருக்கக்கூடிய 90 நாட்கள் பலன்கள். ஸோ அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு இந்த 4 கிரக பெயர்ச்சினால எப்படிலாம் இருக்கு? கோச்சாரமா என்ன சொல்ல வருது? அத சொல்லுங்க ஐயா. நல்ல டாபிக். ஏன்னா ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கில் எடுக்கிறத விட நட்சத்திரங்கள் அந்த ராசிக்குள்ள மாறிட்டே இருக்கு. இப்போ என்ன நிலவரத்தில் இருக்கு? அப்போ அப்டிராக்டாக நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு இப்படி ஒரு இது எடுத்து பார்த்தா தான் துல்லியமாக கிடைக்கும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து பணம் கொடுக்குறவர் குரு. அவர் வந்து நல்லா இருக்கார். ஆனால் வந்து அவர் போகிறது சனி சாரம், அடுத்து வந்து புதன் சாரம். அது வரைக்கும் ஓகே. அக்டோபர் மாதம் அதிசாரம். அந்த அதிசாரம் போகும்போது கொஞ்சம் இப்போவே முன்னேற்பாடு பண்ணிக்கணும். அப்போ கொஞ்சம் வந்து பேக் ஆகும். ரொம்ப தாராளமாக புழங்கிட்டு இருந்தேன். அக்டோபருக்கு மேலே அப்படின்னு ஏதாவது ஒன்று இவங்க கமிட் ஆகிட்டாங்கன்னா, இடம் வாங்குறது அது இதுன்னு கமிட் ஆகிட்டாங்கன்னா, அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு போட்டு பெண்ட் எடுத்துரும். ஒரு சுமை சுமக்க வச்சிடும். டென்ஷன் ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு பொருந்தும். ஈவன் சனி திசை நடந்தாலும் பொருந்தும். இப்போ சனி திசையே நடக்கிறவங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து அவர் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய சாரம் வாங்கியிருக்கார். புதன் தான் தனாதிபதி, அவர் சாரம் வாங்கியிருக்கார். அதனால் அந்த வந்து பேசி சம்பாதிக்கிறது, ஜவுளித்துறை மற்றும் சாஃப்ட்வேரு, நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸு, ட்ரேடிங்கு, இது எல்லாத்துக்குமே அருமையாக சனி வேலை செய்வார். சனி திசையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அது லாபச்சனின்னு சொல்கிறது முற்றிலும் உண்மை. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ராகு பகவான் அங்கே இருக்கார். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும். யாருக்கெல்லாம் ராகு திசை நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுத்துரும். இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தொழில் ஓடுதுங்க, ஆனால் முன்ன மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று வம்பு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. கஸ்டமர் வந்து டஃப் பண்ணுறாங்க. காம்படிஷன். நீங்கள் வந்து என்னுடைய ரேட்டு கொடுங்க, இல்லைன்னா நான் வேறு பக்கம் போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. செவ்வாயினால மிரட்டுறது. அப்போ ராகு வந்து செவ்வாய் சாரம் போகிறார். ரிஷபத்துக்கு வந்து இந்த 2 பேர் தான் கணக்கு காசு கொடுக்குறது, ராகுவும் குருவும். அவங்க வந்து இந்த செவ்வாய் சாரத்தில் போகிறதுனால ரஃப் அண்ட் டஃப் பிஹேவியர் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கேது நாளில் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, மருத்துவ தொழில், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இடம் வாங்குறது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்தில் பண்ணலாமா? கடன் வாங்கி பண்ணலாம். ஏன்னா இப்போ 6ஆம் இடம் என்பது ராகு குரு தான் கனெக்ட் ஆகுது. அவங்க கெட்டு போகல, நல்லா இருக்காங்க. இப்போ ராகு குரு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கடனை முடிச்சுட்டு இன்னொரு கடனுக்கு போகலாம். ஏன்னா 3ல் இருக்கார்ல குரு. அதனால் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுவார். ஏற்கனவே ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தது இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குரு பண்ணுவார். ஸோ அதுவும் சாதகமாக இருக்குது. ஆரோக்கியம், தாயார், சொந்த பந்தம், இதில் தான் கேது கெடுப்பார், அகம் சார்ந்த விஷயத்தில். மற்றதெல்லாம் நல்லா சிறப்புங்க. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள்லாம் நீங்குமா? கசப்பு அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவ கிரகம் அப்படின்னா, இப்போ ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சனியும் புதன். இந்த சனி கிரகம் புதன் கிரகம் வந்து அவங்க ஜாதகத்தில் 8-12, 6ஆம் இடம், 6-12 இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கை பிரச்சனை. ஏன் அப்படின்னா ரிஷபத்துக்கு 7ஆம் இடமான விருச்சிகம் வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அதனால் என்றைக்குமே ரிஷபக்காரங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணியும் ஒரு சூழ்நிலை கைதின்னு எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் வாழ்க்கை உண்டு, இல்லை என் இஷ்டத்துக்கு நடக்கணும்னா பிரச்சனை. ஏன்னா ரிஷபம்னு சொல்லும் போது பிரஸ்டீஜுக்காக வாழக்கூடிய ராசின்னு சொல்லலாம். சொந்த பந்தம், முரட்டு கால. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த சொத்துக்கள், அதாவது தாத்தாவோட சொத்து, பூர்வீக சொத்துல இனி வராமல் இருக்க கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் இருக்குங்க? சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகம் கெட்டு போகக்கூடாது ரிஷபத்துக்கு. அவங்க ஜாதகத்தில் அது வந்து 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ மறைஞ்சிருந்தா தான் இந்த பிரச்சனை வரும். பூர்வீகம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இந்த கேள்வி வந்து கோச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டதல்ல, அவங்கவுங்களுடைய கொடுப்பினை.
பூர்வீக கொடுப்பினைக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் கோச்சாரத்தில் அந்த மாதிரி நல்லா இருக்கவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் ப்ராப்ளமே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் இது மகரம். இப்போ மகரத்துலேருந்து பாருங்கள் 2ல் ராகு, மகரத்துலேருந்து பாருங்கள் 3ல் சனி, மகரத்துலேருந்து பாருங்கள் 7ல் குரு. அப்போ கேது மட்டும் 8ல் இருக்கார். அதனால் என்ன சொல்கிறேன், அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் இழுபறியாக இருக்கும், கெடுக்காது. ஆனால் வந்து போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும், ரிலீஸ் ஆகாது. இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கேது பயிற்சி ஆகுது இல்லை, நம்ம சிஸ்டப்படி நவம்பர் 25 அப்போ பயிற்சி ஆகும்போது அதுலேருந்து விடுதலை உடனே தீர்வு இருக்கு. சிறப்பு. அடுத்து திருமணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்குமா? 7ஆம் இடத்துக்கு சாதகம்தான். குருவே வந்து 9ஆம் இடத்துல பார்வை செலுத்துகிறார். ரிஷபத்துக்கு 7ஆம் பாவ நட்சத்திரமே சனி. அந்த சனியும் குரு வீட்டில் இருக்காரு. அதுவும் குடும்பஸ்தானாதிபதி புதன் சாரம் வாங்கியிருக்காரு. ஸோ யாருக்கெல்லாம் சனி புதன் குரு இந்த திசா புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் அற்புதமாக திருமணம் செட்டாரு. ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் தான் சனி இப்போ இருக்காரு, அதுவும் வக்ரம் அவர் இருக்காரு. இவர் எந்தவித பலன்கள் தருவார்? பிரச்சனை இல்லைங்க. வக்கரம்னாலும் நான் பார்க்கறது சாரம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வக்கரத்துக்கு வந்து மாறுபட்ட பலன் கிடையாது. என்ன நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த பலனை கொடுப்பாரு. ஒரே ஒரு ஆடான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெண்டிங் ஒர்க்கு செட்ரைட் ஆகும். ரொம்ப காலமாக இழுபறியில் இருக்கிறது கரெக்ட் ஆகுங்கிறது வக்கரத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நட்சத்திர பலனைத்தான் இந்த சனி செய்கிறாரு. இப்போ வந்து அக்டோபர் மாதம் அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு போவார். போயிட்டு மறுபடியும் நேர்கதிக்கு வருவார். இது எல்லாமே சாதகம் தான். ஏன்னா ரிஷபத்துக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தருவது சனியும் புதனும். 3, 7, 11 அங்கே தானே அவர் நட்சத்திரம் இருக்கு. கண்டிப்பாக. இப்போ 4ஆம் இடத்துல அதிசாரமா வராரு. ஸோ வரும்போது இவங்களுக்கு தாயார் உடல்நிலையெல்லாம் சீராகுமா? சீராகும். இப்போ வந்து 4ஆம் இடத்து கொடுப்பனையை பார்க்கணும்ல. இப்போ ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அத்தாரிட்டி யாருன்னா சூரியன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம், கேது எடுத்துக்கலாம். இப்போ கேது அங்கே இருக்கிறதுனால ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து கேது பயிற்சி ஆகும்போது 3க்கு வந்துடுவார்ல, அப்போ கொஞ்சம் பாதிக்கும். 4ஆம் இடம் சொந்த பந்தம், அந்த கலகம் குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். நட்சத்திரத்துக்கு அதிக பாதிப்பு இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து இப்போ ரிஷபத்தினுடைய ஆரம்ப நட்சத்திரமே சூரியன் தான். கிருத்திகை 2ஆம் பாவத்திலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ சூரியன் தான் 4ஆம் அதிபதி. இப்போ இவங்க வந்து 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. சூரியன் வந்து கெட்டு போகக்கூடாது. இப்போ ஒன்று பாருங்கள், ரிஷபத்துக்கு ஆவணி மாதம், மார்கழி மாதம், அதே மாதிரி சித்திரை மாதம், இந்த 3 மாதமும் வந்து உறவுகள் கெட்டு போகும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படி இல்லைன்னா உறவுகளுக்காக ஆஸ்பத்திரி செலவு நடக்கும். இது ஒரு சூட்சமம். வருஷம் நடக்கும். வருஷம் அதை கணக்கு வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடியது ஆவணி மாதம், 8ஆம் இடத்துல மார்கழி மாதம் தனுசுக்கு வருவார், 12ஆம் இடத்துல மேசத்துக்கு வருவார். 4, 8, 12 இவ்வளோதான் சிம்பிள். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த உறவுகள் அப்படிங்கிறதுல அவங்க ஜாதகப்படி சூரியன் வந்து கெடக்கூடாது. 8, 12 போயிருந்து இப்போ யார் உண்மையிலேயே பிறந்தவங்க ஆவணி மாதமோ அல்லது மார்கழி மாதமோ அல்லது சித்திரை மாதமோ பிறந்தவங்களுக்கு தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை. சிறப்பு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்க? ஆரோக்கியமும் இப்போ வந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், ராசி, இது எல்லாத்துக்குமே ஒற்றைப்படை பாவங்கள் வந்து ஆரோக்கியத்தை குறிக்கிறது. நல்லா இருக்கு இல்லையா? சனி லாபத்தில் இருக்காரு, ஆனால் கேது மட்டும் கெடுக்கிறாரு. யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் எச்சரிக்கை. ரிஷபராசி நேயர்கள் பெரிய முதலீடு போட்டு தொழில் அடுத்து ஸ்டாண்ட் பண்ணலாமா? ஏற்கனவே ராகு திசையில் இருக்கவங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ராகு குரு இந்த 2 திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா ஒரே நான் 18 வருஷம் 16 வருஷங்கிறது லாங் இயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீ ஒரு அடுத்த வருஷத்தில் சனி உள்ளே வந்துடுவார். ஆமாம், 12க்குள்ள. அப்போ சனி வரும்போது இப்போ என்னென்னா சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும், நல்லா தானே இருக்கும் போடுவோம் அப்படின்னு. கடைசியில் சூழ்நிலை மாறிடும். நம்ம போய் நுழையிற தொழில் வந்து ஏதோ ஒரு ட்ரெண்டு, சமூக சிக்கல் வந்துடும்.
8 10 மாசம் தான் இருக்கு இல்லைங்களா? அதனால முன்னெச்சரிக்கை எப்பவுமே ஜோதிடம் பார்க்கும்போது அட்வான்ஸ்டாக முன்னெச்சரிக்கை வேணும். அடுத்து திசை என்ன வருது, அடுத்து கோச்சாரம் என்ன வருது, ராஜகிரகங்கள் அதை பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா இருக்குன்ட்டு சந்தோஷப்படக்கூடாது. அதனால முதலீடுங்கிறது தவிர்த்துக்கலாங்க. வர்றதை சேமித்து இடம் சொத்து வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அடுத்த வருஷம் சனி பயிற்சி ஆகும்போது சிக்கல் வந்துடும். இப்போ வேற அதிசாரத்தில் குரு போறாருங்கிறதுல இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அதான் நான் சொன்ன மாதிரி லோடு சுமக்க வச்சிரும். ஒர்க் லோட் ஆகட்டும், அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஹார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நினச்சதெல்லாம் கஷ்டமாக தெரியுதுன்னு புலம்பு வச்சிரும். பார்த்து தான் செய்யணும். அங்கே இருக்கிற கேது கூட போய் குரு சேருவார். ஆமாம். இப்போ உறவினர்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் ஆகுங்களா? உறவினர்களெல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த குரு அந்த பயிற்சி ஆகும்போது சிம்மத்துக்கு போகும்போது மட்டும் சலசலப்பு வரும். மற்றபடி ஒன்றும் தோன்றும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.